லயராமணிக்கு என்ன தெரியும்? அவர் ஏன் வந்து பாடநூல் கழக தலைவராக போட்டிருக்காங்க, எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு சென்னை வந்தோடனே முதல் வேலையா நான் நம்ம மணியண்ணன் தான் போய் பார்த்தேன். இது நாள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி சேர்மன் இருந்தாங்க இருக்கும் இல்ல கல்வித்துறை அமைச்சர்ல இருந்தா அவங்க டீம் யாருமே இப்போ ஆய்வு பண்ண கிடையாது. போய் பார்த்தப்போ லிட்டரலா ஒரு அழுதுட்டு குப்பை கிடங்குக்குள்ள இருந்துச்சு. அதை வந்து சரியா பராமரிக்கிறது தானே அரசுல வந்து துறை போட்டு நிர்வாகிகள் போட்டு தலைவர்னு போட்டு இதனால ஒரு தலைவரை போட்டு வச்சிருந்தாங்க. அவரை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது கலாய்ச்சிட்டு தனியா அதுக்கு ஒரு டேட்டா ஷீட்டே ஒர்க் பண்ணிட்டு தனியா ஒரு புக்கே நீங்க போட்டிருக்கேன். நீங்க நாளைக்கு மேபி என்ன 2 3 நாள் அது சம்பந்தமா வரலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மன் என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீ இப்ப மணியன் இருக்காரு அப்படின்னா தனக்கு இதெல்லாம் குறைகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம்னு நான் பண்ண அதிகாரிகள் கூடயும் ஆலோசனை நடத்தி இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்றது. அதை வந்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகட்டும் ஒப்பீனியன் கேட்கிறாரு. இதெல்லாம் என்னென்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவ்வளவு பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுலையும் அண்ணா இதுக்கான தன்னோட சஜஷன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ வணக்கம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க. தென் ஆதரவுக்கு எல்லோருக்கும் நன்றி. இப்போ நம்மளோட அருண் இணைஞ்சிருக்காரு. அவரோட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் அருண். வணக்கம் பிரதர். முக்கியமா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, லயராமணிக்கு என்ன தெரியும்? அவர் ஏன் வந்து பாடநூல் கழக தலைவராக போட்டிருக்காங்க, எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு இல்லையா? அவர் தினமும் நிறைய ஆக்ஷன்ல வந்து லயராமணிக்கு என்ன தெரியும் தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டே இருக்காரு. அந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது ஆட்சிக்கு வந்து ரீல்ஸ் போட்டுவிட்டீங்களே, ஆட்சிக்கு வந்து ரீல்ஸ் போட்டுவிட்டீங்களே புலம்புறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியை தான் வைக்க முடியுது. நீங்க அவர்கிட்ட பாத்தீங்களா, பேசுனீங்களா, எப்படி? நான் நேரடியாக போய் பார்த்தேன். அவர் பதவியேற்று அப்போ நான் ஊர்ல இருந்து நான் பார்க்க முடியல. சென்னை வந்தோடனே முதல் வேலையா நான் நம்ம மணியண்ணனை தான் போய் பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்துட்டு அங்கிருந்த களங்கள்ல அங்கிருந்த புத்தக கிடங்குகளை இது நாள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி சேர்மனா இருந்தாங்க யாரையும் இல்ல கல்வித்துறை அமைச்சர்ல இருந்தா அவங்க டீம் யாருமே இப்போ ஆய்வு பண்ண கிடையாது. அது என்ன நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா போய் பார்த்தப்போ லிட்டரலா அவர் அழுதுட்டாரு. குழந்தைகளுக்கான பாடம் அறிவை புகுத்தக்கூடிய அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து அவருக்கு அழுதுட்டாரு. யாருமே எதிர்பார்க்கல. அந்த அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை குப்பை கிடங்குக்குள்ள இருந்துச்சு. அந்த குழந்தைகள் அந்த புத்தகங்கள் வைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், அந்த லைப்ரரி எல்லாம் எவ்வளவு சுத்தமா தூய்மையை மெயின்டைன் பண்ணணும், அந்த புத்தகங்கள் எவ்வளவு மதிப்பானது, எவ்வளவு அறிவார்ந்த சமூக சிந்தனை கொண்ட புத்தகங்கள், இது எல்லாத்தையும் குப்பை கிடங்குல போட்டு வச்ச மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. இல்ல எனக்கு என்ன ஒரு சந்தேகம், நான் இப்போ வந்து மாணவர்களுக்கு அதை நம்ம விலையெல்லாம் கொடுக்குறோம். பட் ஆனா அதை நம்ம தயாரிக்கிறதுக்கு அதை வந்து உருவாக்குறதுக்கு நம்ம வந்து செலவு பண்றோம். பட்ஜெட்ல நிதி கொடுக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்றோம். அதை வந்து சரியா பராமரிக்கிறதுக்கு தானே அரசுல வந்து துறை போட்டு நிர்வாகிகள் போட்டு தலைவர்னு போட்டு இது மாதிரி ஒரு தலைவரை போட்டு வச்சிருந்தாங்க. அவரை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். பட் இதை எப்படி அவர் சீர் பண்றது அப்படின்றத எப்படி பண்ணிட்டு இருக்காரு ப்ராக்டிகலி? இல்ல அண்ணா ப்ராக்டிகலா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லாத்தையும் கலாய்வு செஞ்சு தனியா அதுக்கு ஒரு டேட்டா ஷீட்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு தனியா ஒரு புக்கே இன்னைக்கு போட்டிருக்காரு. நீங்க நாளைக்கு மேபி என்ன 2 3 நாள் அது சம்பந்தமா வரலாம். இது எப்படி மேம்படுத்தலாம், இவ்வளவு நாள் என்ன தவறுகள் இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மன் என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் டீட்டெயிலா டேட்டா கொண்டு வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இல்லைனாலும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ற அளவுக்கு அண்ணா கொண்டு. ஏன்னா அந்த புத்தகங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரோட வாசிப்புக்காக அங்க காத்திருக்கிற புத்தகங்கள், ஒவ்வொரு மாணவர்களுக்கு தன் புத்தகங்களுக்குள்ள இருக்க விஷயத்த அந்த மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்க புத்தகம். அந்த இதுக்கு நம்ம செலவு பண்றங்கிறத தாண்டி அந்த புத்தகங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பே இல்லைங்கிறப்போ தமிழ்நாட்டுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு கூட தெரியாம காலில் போட்டுச்சுன்னா நம்ம வந்து சாமியை வந்து காலில் மிதிச்சு எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அப்படிதான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட புத்தகத்தை வந்து காலில் மிதிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து கும்பிடுற ஒரு பழக்கம். கடவுள் உங்களுக்கு விஷயத்த சரி செஞ்சு கொடுப்பாரா, வந்து நேரில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாரான்னு கேட்டா அது பதில் கிடையாது. ஆனா புத்தகங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு புத்தகங்கள் நீங்க அதிகமா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அறிவு கூர்மையாகும். அப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்க எப்படி பராமரிச்சிருக்கீங்க, இதுலயே கவர்மெண்டோட லட்சணம் தெரிஞ்சிடும். இது யாருமே கண்டுக்கல. அந்த புத்தக கிடங்கோட போர்டெல்லாம் பார்த்தா அப்படியே கல்ண்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. அண்ணன் பதவியேற்று இதை பண்ணினதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஆபீசர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அண்ணன் கையை பிடிச்சு, சார் இது நாள் வரைக்கும் யாருமே வந்து இங்க பார்த்தது இல்ல உள்ள சார், சேர்மன் ஆபீஸ்ல இருக்க உள்ள வேலை செய்யற ஸ்டாஃப்க்கு அவ்வளோ கோரிக்கைகள் இருக்கு, எங்களுக்கு கூட இதெல்லாம் பண்ணி கொடுக்கல, எங்களுக்கு தனி கேபினெட் கிடையாது, இதை பிரிச்சு கொடுத்தா நாங்க ஈஸியா வேலை பார்ப்போம், எங்களுக்கு கூட அதை பண்ணி கொடுக்க கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் தனித்தனியா வந்து அண்ணன் கிட்ட நின்று போட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த ஒரு அன்பு வருது இல்லையா, அது எங்க இருந்து வருதுன்னா தன்னோட செயல்ல இருந்துதான் வரும். அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் ஒருத்தர் எப்படி உருவாகும் அப்படின்னா அவங்க நடந்துக்கிற செயல் இருந்தா. அப்போ உங்க லயலாமணி அண்ணனுக்கு என்ன தெரியும், மணி அண்ணனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஆளு இல்லைங்களா, அவர் செயல் தான் வந்து பதிலே. செயல் அப்படிங்கறத வந்து அண்ணன் செஞ்சு என்ன செய்வார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா, இப்ப வந்து வயசுல அனுபவத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப கம்மியான வயசு அனுபவம் தான். நான் வந்து லயலாமணி அவர்களை ஒரு போராளியா நான் நிறைய போராட்ட காலங்கள்ல பார்த்திருக்கோம். நிறைய இடங்கள்ல நம்ம ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்காரு, நானுமே அவருமே பேசியிருக்கோம். அந்த இப்போ வந்து அரசியல் மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பேசுறது, நான் அரசியல் விவாதங்கள்ல கலந்துக்கிறது, இதெல்லாம் தாண்டி
ஒரு துறையில ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு அதை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவர் வந்து உள்வாங்கியிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு அதுக்காக? இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் அவரு ஒரு சாதாரண மனிதனா வந்து அறியப்படல. அவர் ஒரு கள போராளி, தமிழ் தேசிய உணர்வாளர். அப்ப தமிழ் மீது அவர் கொன்ற ஒரு ஆர்வம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல. இவங்களும் லயாலமணி அண்ணனை பத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான். அவரும் ஆரம்ப காலங்கள்ல நான் தமிழர்ல பயணிச்சிருக்கிறாரு. அந்த தமிழ் உணர்வு அவருக்கு இருக்கு. தமிழை வளர்ச்சி கொண்டு வரணும், தமிழ் தேசியம் மீதமான பல சிந்தனைகள் கொண்ட ஒரு நபர் தான் மணியண்ணன். அவர் உணர்ச்சி வசப்பட்டு மேடைகள்ல வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் ஒழியா மற்றபடி அதுக்காக ஒரு விஷயம் தெரியாது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கும். அந்த திறமை இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அதை அவர் எப்படி செயல்படுத்துறாருங்கிறதா இருக்கு. நான் தான் சொன்னேனே, சொல்லு இல்ல வெறும் செயல் தான் அப்படிங்கிறதா. நம்ம சும்மா பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசுனா கலைஞர் வந்து அடுக்குமொழியில பேசுவார் அப்படிங்கிறங்காட்டி ஸ்டாலின் அடுக்குமொழியில பேச வருமா? வராது. சரிங்களா? ஆனா கலைஞர் ஒரு நிர்வாக திறமை இருக்கு. அடுத்து உதயநிதிக்கு பேச வருமா? பேசவே வராது. இன்பனே வருமானே தெரியாது. அந்த மாதிரி யாருக்கு என்ன இருக்கோ அது அவங்கவுங்களுக்கு தனித்துவமான திறமைகள் இருக்கு. அந்த திறமையை நம்புறாங்க, எங்கனால இதை சரியா பண்ண முடியும் அப்படின்னு. அது தெரியாத விஷயத்தையும் கூட இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச அதிகாரிகள் கூட இருக்காங்க. அவங்களை எப்படி பயன்படுத்துறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது கூட பண்ணாம சும்மா பேருக்கு சேர்மன் போஸ்டிங் வாங்கிட்டு தண்ணியை போட்டு மேடையில நின்று ஊன்னு வாய கொலைகிட்டு பேசிக்கிட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தாப்ல திண்டுக்கல்ல, அந்த லியோனியா அந்த ஆளு ஏன் அந்த ஆள் நான் சொல்றேன்னா, ஆக்சுவலா நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து செயலி ஆகட்டும், தளபதி ஆகட்டும் கண்டிப்பா என்கரேஜே பண்ண மாட்டாரு. யாரா இருந்தாலும் மரியாதையா பேசணும் அப்படிங்கிறது. ஆனா இந்த புத்தகங்களை கூட உங்களால மெயின்டைன் பண்ண முடியல. உங்களுக்கு கொடுத்த வேலையா தான், உங்களுக்கு அடிப்படை வேலையா இந்த புத்தகங்களை சரியா மெயின்டைன் பண்ணி இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிகளுக்கும் முறையா போய் சேருதா, இதெல்லாம் தான் பார்க்க வேண்டியதுதான் உங்களோட வேலை. அதையவே பார்க்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னன்னா அவரை வந்து அந்த பதவியில போட்டப்போ நம்மளுக்கே வந்து நிறைய விமர்சனம் இருந்தது. அந்த விமர்சனம் வச்சோம். அவர் வந்து அந்த பொறுப்பேற்றுக்கினாரு. முதல்வர் அவர்களோட போயிட்டு அந்த புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அது வரைக்கும் தான் அந்த துறையில அதுக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்க முடியும். நானும் இப்ப கூட ஏதோ தேடிட்டேன், ஏதாவது ஆய்வு பண்ணிருப்பாரு, ஏதாவது புரட்சி பண்ணிருப்பாரு, பாடநூல்ல வந்து இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தேர்னா எந்த செய்தி குறிப்புமே இல்லை, எதுவுமே இல்லை. கேட்டா உங்களுக்கு ரீல்ஸ் போட தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். போட்ட செய்தியில வராது. உங்களுக்கு தெரியல, வரல, இவங்களுக்கு எது தெரியும்? கொள்ளை அடிக்க தெரியும். இப்பவும் சொல்றேன், இந்த கட்டடங்கள்ல இவ்வளவு பாலாகி கிடக்குது, புத்தகங்கள் வைக்கக்கூடிய அறைகள் பாலாகி கிடக்குது. இல்ல அடுத்த அதுதான் வரேன். இப்போ வந்து பாடநூல் கழகம்ன்றது ஏதோ வந்து சாதாரணமா பெருசா வந்து மற்ற துறைகள் மாதிரி இல்லை, இதுலயும் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பாடநூல் கழகம். சும்மா கிடையாது. பேப்பர் பிரிண்டிங்ல இருந்து ஃப்ரண்ட் பேஜ் டிசைனிங் வரைக்கும் அவ்வளவு ஒர்க்ஸ் உள்ள இருக்கு. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இதுக்கு தனியாக, அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள சின்ன சின்ன குழுக்கள் நிறைய வேலை செய்யறாங்க. ஒவ்வொன்றிலையும் ஊழல் நடந்துக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இந்த புத்தகங்களை பராமரிக்கிறதுக்கான அந்த செலவு முதல் கொண்டு ஊழல் நடந்திருக்கு. இவங்க வந்து இதுக்கான செலவுகள் எடுக்காம கிடையாது. செலவுகள் வந்து கணக்குல இருக்கும், ஆனா இங்க வேலை நடந்திருக்காது. இது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். இங்க கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க, 100% பண்ணியிருப்பாங்க. இதுவும் கூடிய விரைவில் வெளியே வரும். இதுக்கான கலாய்வும் மணி என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நானுமே என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மணி சார் காத்து மணிபதர்கிட்ட போகும்போது கேட்பேன் கண்டிப்பா, எப்படி வந்து நிதித்துறைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்களோ, மின்சாரத்துறைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்களோ, பாடநூல் கழகத்துக்கும் நீங்க ஒரு வெள்ளை அறிக்கையை அரசு மூலமா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வாங்கினது. பிரிண்ட் அடிக்க அச்சகத்துக்கு எந்த அச்சகத்தில் அடிச்சாங்க அந்த டீட்டெயில் முதல் கொண்டு எல்லாமே அது எல்லாருக்குமே தெரியணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு இது வரைக்கும் சட்டமன்றத்துல என்ன நடக்கும், சட்டமன்றத்துல யாரு கொறடானா என்ன, சபாநாயகர்னா என்ன அப்படின்னு தெரியாத நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்குதான் அந்த சட்டமன்றத்தை லைவா பார்த்துட்டு தளபதி என்ன பேசினாரு, எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாரு, ஏன் வெளியே போனாரு, இவங்க எல்லாம் முன்னாடி வந்து பிரஸ் மீட்ல வந்து கதர்னது, சட்டை கழிச்சிட்டு வந்தது மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. இப்போ வந்து உள்ள நடக்கிறத லைவா பார்த்துட்டு எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டடா வந்து இந்த பாலிடிக்ஸ்குள்ள எல்லாருமே என்ட்ரி ஆகுது. பாடநூல் கழகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தகத்தை பத்தி சொல்றேன். இப்ப அரசு சார்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அரசு கொடுக்கக்கூடிய இலவச புத்தகம் இது. ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து பண்டலா ஒரு கிளாஸ் இருக்கும். அதை வந்து ஃபீஸ் கட்டி எல்லாரும் வந்து உள்ள அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் ரூம்லயும் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு புக்கு கொடுப்பாங்க. இவ்வளவுதான் தெரியும். அந்த இடத்துல அந்த ஸ்டோர்லயே எலி கடிச்ச புக்கெல்லாம் நானும் வாங்கி வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து கிழிஞ்ச இடத்துல எல்லாம் மேட்ச் பண்ணி எழுதி எல்லாம் படிச்சிருக்கேன். இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சது. ஆனா இதுக்கு பின்னாடி அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன், அந்த பேப்பர் ரோல் ப்ரொக்யூர் பண்றது, அதுக்கப்புறம் அது பிரிண்டிங் சார்ஜஸ், பிரிண்டிங் மிஷின் மெயின்டெனன்ஸ், அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ற ஊழியர்கள், இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்டோரு, எங்கெங்கெல்லாம் வந்து கிடங்குகள் இருக்கு, அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய சார்ஜஸ் எவ்வளவு ஆகுது, அதுக்கு என்ன பட்ஜெட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர் என்ன செய்வாரு, இவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த துறைக்கு இதெல்லாம் வருது, இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா ஒரு
பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு துறையை பத்தியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா பள்ளி மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பள்ளி கல்லூரிகள்ல அரசியலை நம்ம வந்து நகர்த்தி வச்சதுனாலேயே நீங்க 67 அந்த 70க்கு பிறகாக பாத்தீங்கன்னா மாணவர்கள் அரசியலுக்குள்ளார வர்றது குறைஞ்சு போச்சு. இன்னைக்குமே யாரு பெரிய தலைவரா இருக்கா? அனுபவமான தலைவர்கள். அன்றைக்கு 60கள்ல 70கள்ல மாணவர் இயக்கங்கள்ல இருந்து போராடி மக்களுக்காக சிறை சென்றவர்கள் எல்லா பெரிய தலைவர்களும் இன்னைக்கு இருக்காங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை யாரு? இப்ப கம்யூனிஸ்ட்ல நம்ம பேசுறோம், எல்லாருமே 60 வயசு மேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோழர்கள் இருக்காங்க. ஆனா அடுத்த தலைமைக்கு அதை கடத்தல. இப்ப இளம் கம்யூனிஸ்டுகள்னு எடுத்தீங்கன்னா ஒரு 4-5 பேரை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லிடலாம், இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லிடலாம். அதே போல நீங்க திமுகவையும் பாத்தீங்கன்னா வாரிசுகள் அல்லாத உண்மையான போராளிகள்னு பாத்தீங்கன்னா, நான் உண்மையிலே சொல்லுவேன், மதிவதனி பேசுறாங்க இல்லையா, பெரியார், அவங்க வந்து உண்மையிலேயே வந்து நல்ல போராளி தான். நிறைய கருத்துக்கள் அவங்க வந்து மாற்று கருத்து வச்சிருந்தாலும் அவங்க களத்துல இருந்து வராங்க, மக்களுக்காக பேசுறாங்க. இந்த மாதிரி நீங்க எத்தனை பேரை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு இருக்குல்ல. அதிமுக அதுக்கு சம்பந்தமே இல்லை, அது வந்து கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்து இளைஞர்களை வந்து இங்க அரசியல் படுத்துறது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு பேட்சை வந்து ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பும். நீ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க நபர்கள் ராஜீவ்காந்தி, நான் ஒத்துக்கும், அவர் மேல 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையா இருந்தவர் தான் நாம் தமிழ் கட்சியில. அடுத்து கல்யாண சுந்தரம் அவர்கள், அதே மாதிரி நம்ம அண்ணன் ஜெகதீஷ் பண்டியன், அந்த மாதிரி பயிற்சி பாசறை வகுப்புகள் நடத்துவாங்க. இவங்க பயிற்சி பெற்றவங்க, பயிற்சி கொடுத்தவங்க, இவங்க நிறைய பேர் இவங்க வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த வளர்த்து கொண்டு வரக்கூடிய அடுத்த தலைமுறை வளர்க்கக்கூடிய வேலைகளை நாம் தமிழர் வந்து ஆரம்ப கட்டத்துல செஞ்சாலும் அதற்கு அப்புறம் சீமான் அவர்கள் தலைமையில அது வந்து மாறி போனதா பார்க்க. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் சரியோ தவறோ இந்த ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் இவங்க அரசியல் களத்துக்கு உள்ள வந்ததுல இருந்து இளைஞர்கள் அரசியலை நோக்கி அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற அரசியல் கவர்ச்சியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சினிமா கவர்ச்சியா இருக்கட்டும், ஒரு ஹீரோ மேல இருக்கக்கூடிய ஸ்டார்டம் வேல்யூவா இருக்கட்டும், எதுவோ ஒண்ணு, ஆனா அரசியல் பக்கம் கொண்டு வந்திருக்காரு. அவர் எல்லா துறை பக்கமும் கொண்டு போன நினைக்கிறேன். நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ்னா ஆகாதுப்பா, மேக்ஸ்னா உங்களுக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு ஒதுங்கி நின்றவங்கலாம் பினான்ஸ் வெள்ளை அறிக்கையில் என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. ஆமா, மின்சாரத்துறையில எங்கெல்லாம் உண்மையிலே நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு அப்புறம் டிஎம்கே வந்துச்சு இல்லையா, அப்போ பிடிஆர் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னப்போ நிறைய மக்கள் என்ன கேட்டாங்க, வெள்ளை அறிக்கைன்னு என்னப்பா வெள்ளை பேப்பரா கொடுப்பாங்களா அப்படின்னு. உண்மையில இது நம்ம சிரிச்சுக்கலாம், ஆனா மக்கள் அப்படிதான் நினைச்சாங்க. வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னே தெரியாது. நம்ம வந்து அதை டீட்டெயிலா எடுத்து எக்ஸ்பிளனேஷன் நம்ம டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு நிறைய மீட்டிங்ஸ் பேசுவோம், நிறைய லைவ் பேசுவோம், ஃபேஸ்புக் லைவ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு வந்து இளைஞர் கட்சியா இருக்கும்போது அது வந்து ஃபுல்லாவே பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த வேல்யூ தெரியும், என்னடா அது இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு பெருசா எடுத்துக்காதவங்க இன்னைக்கு அதை பெருசா எடுத்துக்கிறாங்க. காரணம் தமிழக வெற்றி கழகம், காரணம் தளபதி. இன்னைக்கு லயோலா மணி மாதிரி ஒரு சாதாரண நாட்டுல நீங்க வந்து பாடநூல் கழகத்துக்கு தலைவரா போடுறதுல ஒரு இது ஒரு இன்னைக்கு ரமேஷ் மாதிரியான ரொம்ப விளிம்பு நிலையில இருந்து அவர் சமூகத்தை வச்சு இன்னைக்கு வந்து எவ்வளவு கொச்சையா பேசுறாலும் அவர் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் அடித்து ஒடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர் வந்து மேல எழுந்து வந்திருக்காரு. அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு இன்னைக்கு சென்னையில வந்து ஈஸியா சரவணன் எடுத்துக்கங்க, எல்லாம் தாமோ எடுத்துக்கங்க, எல்லாரையுமே ரொம்ப சாமானியர்களை ₹1 கூட நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம இன்னைக்கு நீ எம்எல்ஏ ஆக முடியுது. உன்னை எம்எல்ஏ ஆக்கி கொண்டு வந்திருக்கேன், மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் வேலை, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நான் இன்னைக்கு வந்து தளபதி பாக்குறேன். ஸோ அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். கண்டிப்பா நாளைக்கு முடிஞ்ச நான் மணி அவர்களை பார்க்கலாம். இல்ல இன்னும் சிறப்பாக அவரு தனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானா முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற அதிகாரத்துக்கும் இங்க யாரும் வேலை செய்யல. ஸோ இப்போ மணி என்ன இருக்காரு அப்படின்னா, தனக்கு இதெல்லாம் குறைகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சரி செய்யலான்ட்டு நான் சொன்ன மாதிரி அதிகாரிகள் கூடயும் ஆலோசனை நடத்தி இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்றாரு. அதை வந்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணாகிட்டையும் ஒப்பீனியன் கேட்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளவு பிஸி ஷெடியூலுக்கு நடுவுலையும் அண்ணா இதுக்கான தன்னோட சஜஷன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கிட்ட இருந்து இன்புட்ஸை வாங்கிட்டு அதுல என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை வந்து செக்ரிகேட் பண்ணி ஒரு அழகான பிரசன்டேஷனா கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க, அதை செயல்படுத்தவும் செய்யறாங்க. அதனோட வெளிப்பாடு கூடிய சீக்கிரம் நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன், அடையார் பாடநூல் கிடங்கு குப்பைக்குழி தான். நீங்க லிட்டரலா பாத்தீங்கன்னா நானும் அதை பார்த்தேன், குப்பைக்குழி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அதை தூய்மைப்படுத்தி அந்த புத்தகங்களை சரி செய்யற வேலை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவரு துறைக்கு கீழே வரத அவர் சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தளபதி மக்கள் இருவரும் சேர்ந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த வாய்ப்பை திறம்பட செயல்படுத்தி இதை நம்ம இதுல நம்ம யார் அப்படின்னு நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுலாம் எண்ணங்கள் இருக்கு.
கூட்டணி கட்சிகள் உள்ள வந்து அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்தாலும் அவர்களுக்கும் ஸ்ட்ரிக்டான ஆர்டர் சிஎம் நேரடியாக சொன்னாரு. நம்ம நிறைய காணொலிகள்ல கூட்டணி அமைச்சர்களையும் நம்ம பார்த்து அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா மாட்டாங்க. நீங்க யாரும் பண்ணிடக்கூடாது, புதுசா வந்திருக்கீங்க, பழைய ஆளு, தெரிஞ்சவன் தெரியாது யாரையும் பார்க்க மாட்டேன், உடனே தூக்கிடுவேன், எந்த ஒரு ரிமார்க்கும் வரக்கூடாது. உங்க மேல ஒரு கட்டுரை தவறா கட்டுரை வருது அப்படின்னா அப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பிரச்சனை நீங்க வர்றதுக்கு முன்னாடி அதை நீங்க சரி செஞ்சிருக்கணும், இல்ல அப்படின்னா அது வராம பாத்துக்கணும். திருப்பி இந்த மாதிரி யாராவது மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அமைச்சரா இருக்க மாட்டீங்க அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மேல் மட்டத்துல முதல்ல சிஎம் கரெக்டா இருக்காரு, அவருக்கு தேவையில்லை, பண தேவையில்லை, ஊழல் தேவையில்லை, எனக்கு எந்த பார்ட்டி ஃபண்ட் இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, அவர் ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிட்டாரு. அப்புறம் சிஎம் கீழே இருக்கிற அமைச்சர்களை சரி பண்றாரு. அப்ப அமைச்சர்களும் சிஎம் சரியாயிட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேர்மையா இருந்தா அவனை வேற வழியே கிடையாது. ஏன்னா இவங்க கேள்வி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி மேலேயே கேள்வி கேட்க மாட்டான், ஏன்னா அவனே திருடுவான். நீ அவன் திருடுறானா, அவனுக்கு 500 ரூபா கொடுக்கணும், நீங்க 1000 அடிச்சாதான் அவனுக்கு 500 ரூபா கொடுக்க முடியும். அப்படி அடிச்சாங்க. இன்னைக்கு மேல கொடுக்கறதுக்கு 1 ரூபாய் யாரும் எதிர்பார்க்கறதுல எதுவுமே தேவையில்லை. சின்ன சின்ன இடத்துல ஒரு சில இடங்கள்ல யாரும் வந்து இல்லையா, இந்த ஒரு கேப் இருக்குல்ல, மேல கொடுக்க தேவையில்லைன்றதுக்கும் கீழே இருந்து வாங்க தேவையில்லைன்றதுக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த மிடில்ல அடிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அத நீங்க கண்டிப்பா மக்கள் நீங்க அதை பாக்குறீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்து. என்ன கேட்டீங்கன்னா ஒரு துறையில் இருக்கிற பிரச்சனையும் டெய்லி யாராவது வீடியோ காட்டணும். நீங்க முதல்வர் சார், சிஎம் சார், விஜய் சார் பாருங்க அப்படின்னு போடணும். ஒரு நாளும் போடணும். அந்தந்த துறை சார்ந்தவங்க நடவடிக்கை. அந்த ஒரு அதிகாரி, நான் பேர் சொல்ல விரும்பல, ரெண்டு பேசினாப்ல, இவ்வளவு காசு போட்டு இந்த போஸ்டிங் வந்துட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போலாம், இல்ல பயமா இருக்கு, வரவன் திமுக காரனா இருந்தாலும் பிரச்சனை, தாவேகா காரனா இருந்தாலும் பிரச்சனை, தாவேகா காரனா இருந்தா எங்க அண்ணன் நீ லஞ்சமா வாங்குற வாடா பிடிச்சிட்டு போயிடறான், திமுக காரன் இங்க பாருங்க தாவேகா என்ன பண்றாருன்னு அதுல கொடுத்துறான். ஆனா என்ன அப்படின்னா, இது திமுக ஆட்சினா பரவாயில்ல, அவங்க பார்க்கவே மாட்டாங்க, போட்டு கொடுத்து அடுத்த ஆக்ஷன் எடுத்துறாங்க, தூக்கி உள்ள வச்சாங்க. உங்க கட்சி நிர்வாகிக்க, உங்க கட்சியோட பஞ்சாயத்து தலைவருக்கு அதான் கதி, கட்சியில நிறுவனம் தூக்கி ரிமாண்ட் வேற பண்ணி கம்பி என்ன விட்டுட்டீங்க, நோட் என்னன்னு பார்த்தாரு, அதனால கம்பி என்ன விட்டுட்டீங்க. பயமா இருக்கு சார், கொஞ்சம் நீங்க எல்லாம் மேல இருக்க சொல்லி கொஞ்சம் அனுசரிச்சு கூடாதா? வாய்ப்பே இல்லை சார், இந்த மாதிரி பேசுறேன்னா வரவே வராங்க, அப்படியே ஓடி போயிருந்தேன் அப்படின்ட்டு. இது எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சது, நான் உங்க இப்ப இவர் வாங்க ரெடியா இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, பார்த்து பத்திரம் பார்த்தீங்க அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஸோ பாடநூல் கழகத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய லைலா மணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். சீரம் சிறப்புமாக அந்த துறையை அவர் மேம்படுத்துவார்னு நம்புறோம். கண்டிப்பா பண்ணுவார், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நன்றி. நன்றி. உங்களுக்கு ஏதாவது இந்த பதிவை பத்தின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூரன் கேஆர்.